ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளம் சீறி பாய்கிறது. தற்போது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 16,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் மாயாற்றில் தண்ணீர் செந்நிறத்தில் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் வன கிராம மக்கள் ஆற்றை கடந்து செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆபத்தான முறையில் சிலர் பரிசல் மூலம் ஆற்றை கடந்து செல்கின்றனர். டெம்போ, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வாகனங்கள் மற்றும் பரிசல் மூலம் ஆற்றை கடக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் விழுந்ததால் பல இடங்களில் மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே கேத்தி காவல் நிலையம் மீது ராட்சத மரம் விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதேபோன்று தொட்டபெட்டா, ஃபாரஸ்டேல் உள்ளிட்ட 5 இடங்களிலும் மரங்கள் விழுந்தன. தீயணைப்புத்துறையினர் இந்த மரங்களை உடனுக்குடன் சீர் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆண்டு முழுவதும் வற்றாத நீர்வரத்தை கொண்டிருக்கும் இந்த அருவி தென்மேற்கு பருவமழை காலத்தில் இதமான காற்று மற்றும் மிதமான சாரலோடு கூடிய ரம்மியமான சூழலை உருவாக்குகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் படகு போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் சாரலின் தன்மையும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக ஏரியில் நடைபெறவிருந்த படகு போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. காற்று குறையும் பட்சத்தில் போட்டி நடத்தப்படும் எனவும், இல்லையெனில் மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனைப்படி வேறு தேதி அறிவிக்கப்படும் என்றும் சுற்றுலாத்துறையினர் தெரிவித்தனர். பலத்த காற்று காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கான படகு சவாரியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் வடவயல் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வீடுகள் மோசமான நிலையில் இருக்கின்றன. மழை தொடரும் பட்சத்தில் வீடுகள் இடிந்துவிடும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழங்குடியின மக்கள் புத்தூர் வயல் பகுதியில் உள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தேயிலை தோட்ட மலை கிராமங்களான மாஞ்சோலை, கக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை சார்பில் மின் இணைப்பை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊத்து பகுதியில் 46 மில்லிமீட்டரும், நாலுமுக்கில் 40 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், குரங்கணி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கெட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல மாதங்களாக வறண்டிருந்த கெட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியிலும் வைகை அணைக்கு செல்லும் கெட்டக்குடி ஆற்றிலும் வெள்ளம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீர்வீழ்ச்சியிலும் கெட்டக்குடி ஆற்றிலும் இறங்கவோ, குளிக்கவோ, ஆற்றை கடக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ராமேஸ்வரத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. 33,000 மீனவர்கள் வேலை இழந்துள்ளதால் விசைப்படகு மீனவர்களைப் போல நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பெய்த தொடர் கனமழையால் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மார்க்கெட் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. மழைக்காலங்களில் இங்குள்ள பிரதான சாலைகள் சேரும் சகதியுமாக மாறுவதால் வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கால்கள் புதையும் அளவுக்கு சேரும் சகதியுமாக இருப்பதால் தொழிலாளர்களுக்கு சேற்றுப்புண் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர்.
இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தால் தற்காலிகமாக மழைநீர் வடிந்து செல்வதற்கு மட்டுமே பணிகள் மேற்கொள்வதாகவும் நிரந்தர தீர்வு காண்பதில்லை எனவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே தற்போது இங்குள்ள வியாபாரிகளை தற்காலிகமாக வேறு இடத்திற்கு மாற்றி இந்த இடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லாமே பார்த்தீங்கன்னா மழையில் நிறையா பொருள் வேஸ்ட் ஆகுதுங்க. வியாபாரமும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது மழை டயத்தினால. அதனால் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காய்கறிலாம் அனுப்பப்படுது. அந்த மார்க்கெட்டே இப்படி இருக்குன்னா மாநகராட்சிக்கு நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம், எங்கள் சங்கத்திலிருந்தும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். ஆனால் யாருமே ஒரு முடிவெடுக்கிற மாதிரி தெரியல. இந்த மார்க்கெட்டுக்கு இங்கிருந்து தான் காய்கறி எல்லாம் டிகே மார்க்கெட் ஆகட்டும், மேட்டுப்பாளையம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நம்ம தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தெளிவான ஒரு இடமில்லாங்கடி மக்கள் யாரும் வந்துட்டு போகிறக்கே ஒரு சங்கடப்படுறாங்க. வந்தாலும் அதே மாதிரி ரோடு வசதி கம்மியாக இருக்குது. பாதி ரோடு போட்டு மேடாகி இந்த ரோடு பள்ளமான காரணத்தினால இது குளம் மாதிரியே ரொம்ப தேக்கமாயிருச்சுங்க. அப்புறம் சுகாதார முறைகேடு பார்த்திங்கன்னா நம்ம சுகாதாரத்துலேருந்து ரொம்ப மட்டமாக மார்க்கெட் ஆகிருச்சுங்க. உணவுப் பொருள் எல்லாமே வேஸ்டாக ஆரம்பிச்சிருச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக தொடரும் கனமழையால் புத்தூர் வயல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையால் பீன்ஸ், பயறு, மேரைக்காய் போன்ற பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளன. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் மேரைக்காய் பந்தல்கள் சாய்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களும் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அரபிக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து நெல்லையில் 6000 நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம், உவரி, கூத்தங்குழி, கூட்டப்புள்ளி, பெருமணல், தோமையார்புரம் உட்பட 10 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6000 நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அதிகாலை பெய்த மழை காரணமாக மரம் முறிந்து மின்கம்பத்தில் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. குழித்துறையில் அதிகாலையில் பெய்த மழையால் ஆர்சி தெரு பகுதியில் மரம் முறிந்து மின்கம்பம் மீது விழுந்ததில் மின்கம்பம் சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்துக்கு தகவல் கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டை வாய்க்கால்களில் முதல் போக பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் திறப்பின் மூலம் கோபி, அந்தியூர், பவானி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 24,504 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். 120 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என்றும் மொத்தம் 8,812.8 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் வெளியேற்றப்படும் என்றும் நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 3 நாட்களுக்கு பிறகு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 3,548 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 111.6 அடியிலிருந்து 111.73 அடியாக உயர்ந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காற்றுடன் பெய்து வரும் மழையால் மேல்மலை, மன்னவனூர் கிராம வயல்வெளிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த 100கணக்கான மலைவாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் நடராஜன் பயிர் சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். கோவையில் பெய்து வரும் கனமழையால் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதலாம் கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையோரம் இருந்த மரம் ஒன்று முறிந்து கீழே விழுந்தது. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் மரக்கிளைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். கோவை அருகே பழங்குடியின பெண்ணின் வீட்டை யானை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. மதுக்கரை அடுத்த நல்லூர் வயல் கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை ஒன்று குஞ்சமாளி என்ற பழங்குடியின பெண்ணின் வீட்டை சேதப்படுத்தியுள்ளது.
இந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்டினர். மேலும் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. திருச்சி ரயில்வே கோட்டத்தின் திருவாரூர் மற்றும் கீழலூர் பிரிவுக்கிடையே நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயில் வருகிற 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை திருச்சியிலிருந்து காலை 8:35 மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும். காரைக்கால் திருச்சி டெமு ரயில் அதே தேதிகளில் காரைக்காலிலிருந்து மதியம் 2:55 மணிக்கு புறப்பட்டு காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு வந்தடையும் என திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் பகுதிகளில் தேன் குண்டு மாங்காய் அறுவடை அதிகரித்துள்ளது. தேனை விட சுவை அதிகம் கொண்ட இந்த மாங்காய்க்கு அதிக கிராக்கி உள்ளது. அறுவடை செய்த உடனேயே தோட்டத்திலேயே கிலோ 100 ரூபாய்க்கு தேன் குண்டு மாங்காய் விற்பனை ஆவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகள் பலர் சாலையோர கடைகள் அமைத்து நேரடியாக மாம்பழங்களை விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் ஒருவர் மரணமடைந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பருத்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு இரவு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனடியாக அவரை குடவாசல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் அங்கு இரவு பணியாற்றும் மருத்துவர்களும் உயிர்காக்கும் சிகிச்சை உபகரணங்களும் இல்லாததால் சுரேஷ் இறந்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட இணை சுகாதார இயக்குநர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் முதியவரை கட்டையால் அடித்து கொலை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். குமாரக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சேதுபாண்டி என்பவர் மகன் முத்துராமலிங்கத்திற்கும் பரமக்குடி பாண்டிய தெருவைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் சேதுபாண்டி தலையிட்டு சமரசம் செய்து வைத்துள்ளார். இதனை மனதில் வைத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரன் முதியவர் சேதுபாண்டியை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனால் ராமச்சந்திரனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில் வளாகத்தில் கிடைத்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்த இஸ்லாமியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருச்செந்தூர் அருகே உடன்குடி செட்டியாபத்து 5 வீடு சுவாமி கோயில் வாசலில் தேநீர் வியாபாரம் செய்யும் காதர் மீரா சாஹிப் கோயில் வளாகத்தில் கிடந்த 15 சவரன் தங்க நகையை கண்டெடுத்தார். உடனே அதை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். கோயில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டதும் நகையை தவறவிட்ட உரிமையாளர் வந்து பெற்றுக் கொண்டார். காதர் மீரா சாஹிப்பின் நேர்மையை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜக ஏற்பாடு செய்த படகு பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் கரையோரத்தில் உள்ள படகில் நின்று முழக்கமிட மட்டும் அனுமதி அளித்தனர். இதையடுத்து பாஜகவினர் படகுகளில் ஏறி நின்று ராணுவத்திற்கு ஆதரவாகவும் பயங்கரவாதத்தை எதிர்த்தும் முழக்கங்களை எழுப்பினர். நடிகர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக தொண்டரணி நிர்வாகிகள் சார்பில் பாளையங்கோட்டை வெல் மைதானத்தில் பிரம்மாண்ட கொண்டாட்டம் நடைபெற்றது. டிவிகே என்ற ஆங்கில எழுத்துக்களின் வடிவங்களில் 51 ஆட்டோக்களை நிறுத்தி ஓட்டுநர்களுக்கு இலவச காக்கி சீருடைகள் தொண்டர்கள் வழங்கி உற்சாக கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே துத்திப்பட்டு பகுதியில் அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கர்ப்பிணி உட்பட 17 பேர் காயமடைந்தனர். கொல்கத்தாவிலிருந்து ஆம்பூருக்கு தோல் பொருட்கள் ஏற்றிச் சென்ற லாரி துத்திப்பட்டு அருகே கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பேருந்து மீது மோதியது. இதில் பேருந்தில் பயணம் செய்த காலனி தொழிற்சாலை பெண்கள் உட்பட 17 பேர் காயமடைந்தனர். அவர்களில் கர்ப்பிணி ஒருவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது.
சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் இளைஞரை அடித்து கொலை செய்ததாக திருநங்கையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் இருந்த ஜான் பாஷா என்பவருடன் ஏற்பட்ட தகராறில் திருநங்கை மலையா அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஜான் பாஷா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் திருநங்கை மலையாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் இறுதி நாள் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கமலாலய குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் 3 முறை வலம் வந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்த திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்வதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் அருகே செல்லும் தோணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் கோயிலை சூழ்ந்து செல்ல தொடங்கியிருப்பதால் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒலிபெருக்கி மூலம் வெள்ளப்பெருக்கு குறித்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. ஆற்றில் இறங்கவோ கோயில் பகுதிக்கு செல்லவோ வேண்டாம் என பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்று பகுதியில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் பெய்து வரும் பருவமழையால் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணை நீர்மட்டம் 97 அடியை கடந்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சாலையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்புக் குழுவினரும் காவல்துறையினரும் பவானி ஆற்று பால பகுதியில் இருந்தபடி ஆற்றின் வேகம் மற்றும் பாதிப்பு குறித்து கண்காணித்து வருகின்றனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதிகாலை முதல் 22 தீர்த்தங்களிலும் நீராடி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தனி அம்பாளை தரிசிக்க பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சாலை வரை வரிசை நீண்டதால் கூட்ட நெரிசல் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோயில் நிர்வாகம் சிறப்பு தடுப்புகள் அமைத்து கூட்டத்தை கட்டுப்படுத்தியது.